இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் தோழர் பொறியாளர் வெற்றி கொண்டான் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஓம் பிரகாசம் அவர்களே, மண்டல துணை செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கோவேந்தன் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, எஸ் மேரி அவர்களே, பீமன் அவர்களே, முருகேசன் அவர்களே, ஆனந்த வேடி அவர்களே, அண்ணாமலை அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, வேலு அவர்களே, ரமேஷ் ராஜ் அவர்களே, குபேந்திரன் அவர்களே, சக்தி அவர்களே, வின்சென்ட் அவர்களே, விடுதலை செல்வன் அவர்களே, தமிழ்துறை அவர்களே, சிறுத்தை சந்தர் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, வீரமணி அவர்களே, தோழர்கள் சர்மியா அவர்களே, சத்யா அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் மரியாதைக்குரிய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர், கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய ஐயா தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர்கள் இரா சங்கர் அவர்களே, சரவணன் அவர்களே, ஜோதிவேல் அவர்களே, யுவராஜ் அவர்களே, ஞானம் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, சம்பத்ராஜ் அவர்களே, கோதண்டன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, திருமா விமல் அவர்களே, விக்கி அவர்களே, மாதேஷ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, இரா விக்கி அவர்களே, எஸ் ஆறுமுகம் அவர்களே, இரா முருகன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கோகுல் அமர்நாத் அவர்களே, என்னோடு இந்த போராட்ட களத்திற்கு வந்துள்ள தம்பிகள் ஜெஃப்ரி அவர்களே, அஜித் செல்வராஜ் அவர்களே, ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட கவுன்சிலர் மரியாதைக்குரிய தம்பி நரேஷ் உள்ளிட்ட தோழர்களே, இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு செய்தியை உள்ளடக்கி இந்த போராட்டத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைத்திருக்கின்றது. ஒன்று, வேங்கை வயலில் மலத்தை கலந்த சமூக விரோதிகளை தப்ப விடாமல் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, ஆலங்காயம் பள்ளியில் இருக்கின்ற சாதிய வன்கொடுமைகள் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைத்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே நம் போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி வேங்கை வழியிலே இந்த கொடுமை அரங்கேறியது. அந்த அரங்கேற்றத்தை கண்டித்து அதே மாதம் டிசம்பர் 31ஆம் தேதி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில புதுக்கோட்டையிலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதற்கு பிறகு ஜனவரி மாதம் தமிழ்நாடு முழுக்க வேங்கை வழியிலே நடைபெற்ற அந்த நாகரிகமற்ற அநாகரிகமான செயலை கண்டித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம். அதற்கு பிறகு ஊடகவியலாளர் சந்திப்பு, தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கட்டும், எல்லோரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிய போது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, ஆகவே சிபிசிஐடியை விசாரிக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். சிபிசிஐடி விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த காவல்துறை, அங்க இருக்கின்ற புதுக்கோட்டை காவல்துறை விசாரணையுடைய போக்கு என்பது
வேங்கை வயலைச் சேர்ந்த முரளி ராஜா என்கின்ற அந்த காவல்துறையைச் சேர்ந்தவர், சுதர்சன் என்பவர், அவரோடு சேர்ந்த 3 பேரை மையப்படுத்தி தான் அந்த விசாரணை போனது. அப்பொழுதே நம்முடைய கண்டனம் தீவிரமானது. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் புகார் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் மீது இந்த கம்ப்ளைண்ட் போகின்றது. எதிர்தரப்பிலே இருக்கின்ற யார் மீது சந்தேகம் இருக்கின்றதோ அவர்கள் மீது இந்த விசாரணை போகவில்லை என்பதை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெளிப்படையாக கண்டித்து அறிக்கை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். ஆனால் சிபிசிஐடி விசாரணையும் புதுக்கோட்டை காவல்துறையை சேர்ந்த அந்த காவல்துறை நண்பர்கள் என்ன விசாரணையை மேற்கொண்டார்களோ அதே விசாரணையை, அதே போக்கை, அதே நுட்பத்தை தான் கையாண்டார்கள். அப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் இந்த போக்கு சரியில்லை, சிபிசிஐடி விசாரணை என்னவாக இருக்கிறது, அது முந்தைய காவல்துறையுடைய விசாரணையில் தொடர்ச்சியாக இருக்கின்றது, அவர்கள் புதிதாக எதையும் புழுகவில்லை, புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை, ஆகவே இந்த வழக்கு நின்ற இடத்தில் நிற்கின்றது, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தோம். ஆனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் என்னவானது, ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் இழுத்தடிக்கிறீர்கள், 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, குற்றப்பத்திரிகை ஏன் தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கண்டனத்தை உயர்நீதிமன்றம் வைக்கின்றது. அதற்கு பிறகுதான் அவசர அவசரமாக தமிழ்நாட்டுடைய சிபிசிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்திலே அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு அந்த அறிக்கையிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால், பாதிக்கப்பட்ட அங்க இருக்கின்ற பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்பு இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. அங்கே இது குறித்து வாதிடப்படுகிறது. ஆனால் சிபிசிஐடி என்ன அறிக்கை கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அந்த வழக்கை தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய அந்த வழக்கையும் வேறொரு வழக்கில் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தள்ளிவிடுகிறது. இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் யார் குற்றவாளி, இந்த குற்றத்தை செய்தவர் யார், அந்த பகுதியிலே இருக்கின்ற சாதி இந்துவாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய கணவர், அவர் இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக இதை செய்திருக்கிறார் என்று வேங்கவேல் கிராமத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் நாம் யார் மீது புகார் கொடுத்தோமோ அந்த புகாரை காவல்துறை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அந்த பகுதியில் விசாரணை செய்யவே இல்லை. அந்த பகுதியில் இருக்கின்ற சாதி இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்லது அந்த பகுதியில் இருப்பவர்களை பாதுகாப்பதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். தொடர்களை இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். வேங்கை வயலில் இருக்கின்ற நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவு, அதே வேங்கைவேல் கிராமத்திற்குள்ளேயே உள்ளே உட்கார்ந்து 13 நாட்களாக இன்றைக்கு போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதை பற்றி கவலை இல்லை. வெளியிலிருந்து போகக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது வேற சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் அல்லது மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராவது உள்ளே போவோம் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற வேலையை செய்கின்றது காவல்துறை. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தாழ்த்தப்பட்டோருக்கான பாதுகாப்பு, தாழ்த்தப்பட்டோருக்கான உரிமை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் உடனே வேங்கவேல் என்னாச்சு என்று கேட்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் நகர்கிறார்கள். இது தலித்துகளுக்கான அவமானம் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கான அவமானம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அவமானம், மனித குலத்துக்கே அவமானம்.
இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை, மோசமான வன்கொடுமையை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் சிபிஐ, சிபிசிஐடி, தமிழ்நாடு காவல்துறை தான் ஒரு மிகச்சிறந்த காவல்துறை. ஸ்காட்லாந்து போலீசாரை மிஞ்சுகின்ற அளவில் கண்டுபிடித்து உடனே குற்றவாளிகளை கைது செய்கின்ற காவல்துறை என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே எதையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. சிபிசிஐடி விசாரணை அப்படியே சாதியவாதிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கிறது. பல சிபிஐ வழக்குகள் அப்படியே கிடக்கின்றது. நம்முடைய அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர் ராமஜெயம் படுகொலையை சிபிஐ தான் விசாரித்தது, அது அப்படியே தான் கிடக்கின்றது. மீண்டும் அது சிபிசிஐடி விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல நம்முடைய வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களுடைய மகன் வழக்கறிஞர் சதீஷ் அவர்களுடைய படுகொலை, அந்த படுகொலையையும் சிபிஐ தான் விசாரித்தது, அவர்கள் ஒன்று செய்யவில்லை. ஆனால் இந்த வழக்கிலே எதற்காக சந்தேகப்படுகின்றோம்? சிபிஐ விசாரணை செய்யவில்லை என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்கள் உண்மையை கண்டறியவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்கள் மந்தமாக இருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் இந்த மலம் கலந்த விஷயத்தில் எதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால், எதிர்கட்சிகள் அத்தனையும் தமிழ்நாடு காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மறுக்கின்றன, சாதியவாதிகளை பாதுகாக்கிறார்கள், குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பொய்யாக்குகின்ற அளவிலாவது சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும். புதுக்கோட்டை காவல்துறை விசாரித்தது, அதிலும் அதே போக்கை தான் தொடர்ந்தார்கள். சிபிசிஐடியும் அதை தான் தொடர்ந்தார்கள். ஆக உண்மையான ஒரு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டுமானால் முழுமையாக சிபிஐ விசாரணை செய்து உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் யார் என்று கண்டறிய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம். ஆகவே தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதலில் இந்த வேங்கவியல் பிரச்சனையில் உடனடியாக சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். நீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டறியாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாமல் 2026 தேர்தலை நாம் சந்தித்தோமானால், இதே கூட்டணியிலே தொடர்ந்து நாம் சந்தித்தோமானால் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க தலித்துகள் அவ்வளவு கோபத்தோடும் அவ்வளவு அதிருப்தியோடு இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு தான் பதிவிட விரும்புகின்றேன். இதே போக்கு எப்படி நீங்க போவீங்க, எப்படி ஓட்டு கேட்பீங்க? இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். இந்த கூட்டணியில தான் தொடர்வோம் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் வேங்கவேல் பிரச்சனை இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை அப்படியே தவிர்த்து விட்டு அப்படியே தாவி விட்டு வேங்கவேலுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, வேங்கவேலுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே களத்திலே நிற்பவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம். வேங்கவேல் பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் மிகப்பெரிய பின்னடைவு திமுக கூட்டணியில் ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நான் கேட்கின்றோம். மீண்டும் திமுக அரசு, திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் வேங்கவேல் பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும். யார் குற்றவாளிகள், யார் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள், யார் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை விசாரணை செய்ய வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு திறந்த மனதோடு இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற காவல்துறையுடைய போக்கை அம்பலப்படுத்தும் விதமாக பேசினார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு, இந்த அரசுக்கு எதிராக பாஜக செயல்படுகின்றது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகின்றது. பாஜக பினாமியாக, RSS பினாமியாக நாம் தமிழர் என்கின்ற ஓம் தமிழர் செயல்படுகிறது. சீமான் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்து வருகிறார்கள். இவரோடு கூட்டு சேர்ந்து இவரோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க காவல்துறை திராவிட மாடல் அரசுக்கு எதிராக
செயல்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கு வேங்கவேல் பிரச்சனை மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனையை பார்க்கலாம். தோழர்களே, உறவுகளே, இன்றைக்கு இந்த அரசு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த அரசு இன்றைக்கு ஆட்சி அரியணையில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது மிக முக்கியமான தூண் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நாம் இருக்கின்றோம். எவ்வளவோ பிரச்சனைகள் நாம் எதிர்கொள்கின்றோம். ஆனால் எங்களுக்கு பிரதான பிரச்சனை, எங்களுக்கு உயிரான பிரச்சனை தலித்துகளுடைய உரிமை. தலித்துகளுடைய உரிமையை நாங்கள் கடந்துவிட்டு, தலித்துகளுடைய உரிமையை காவு கொடுத்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் வேறு இடத்துக்கு நாங்கள் நகர மாட்டோம் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சும்மா அதிமுகவோ பாஜகவோ நாதாகவோ இவங்கெல்லாம் சும்மா பேருக்கு நீங்க பேசினா வேங்கவேல் சொல்லுவாங்க. ஆனால் வேங்கவேலில் பிரச்சனையில் அவருடைய பங்கு என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தி இருக்கிறதா? எடப்பாடியார் சட்டப்பேரவையில் பேசுகிறார், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஆனால் வெளியிலே அவர் கட்சியை சேர்ந்த முத்தியா தான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவருடைய மனைவி, அவருடைய கணவர் தான் முத்தையா. ஒரு போராட்டமும் நடத்தவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எதற்கு நடத்தாலும் வேங்கவேல் என்று சொல்லி ஏதோ தலித்துகளை பாதுகாக்க வந்தவர்களை போல. ஆனால் அவருடைய பணி என்ன, பங்கு என்ன? இந்த சாதி வெறியாட்டத்திற்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறீர்களா? நாம் தமிழர் அவர்கள் ஏதாவது இந்த வேங்கவேல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தி இருக்கிறார்களா? சீமான் அன்றைக்கு போகிறார் 2022 போய் அந்த மக்களை சந்திக்கும் பொழுது அந்த மக்கள் கதையை சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அவர் உடனே சீமான் சொல்லுகிறார், ஓட்டு எனக்கு அடுத்த முறை போடு. அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மிக மோசமாக அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். அங்கே போய் ஓட்டு பிச்சை கேட்கிறார். யாரு? சீமான். தலித்துகளுக்காக தமிழ்நாட்டில் இவர்கள் பேரளவுக்கு பேசக்கூடியவர்கள். சாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதால் பாமக, இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா. இந்த ரெண்டு கட்சி மிஞ்சுகின்ற அளவிலே தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் சீமான். குடிபெருமை பேசக்கூடிய ஒரு அயோக்கிய தனத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் தமிழ்நாட்டிலே. தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே தமிழ்நாட்டிலே போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு இயக்கமாக இன்றைக்கு RSS சங்கரியார் அமைப்புகளுடைய கிளை அமைப்பாக நாம் தமிழர் இன்றைக்கு மாறிவிட்டது. தமிழ் தேசியம் என்பது அது பொய்யான ஒரு தமிழ் தேசியத்தை கட்டவிழ்த்து விட்டு திராவிடத்துக்கு எதிராக அவர் பேசுகிறார். தந்தை பெரியார் அவர்களை குறிவைத்து பேசுகிறார். திராவிட அரசியலை பேசுவதற்காக அவர் தந்தை பெரியாரை குறிவைக்கிறார்கள். திராவிட அரசியலை திருட்டு அரசியல் என்று சொல்கிறார் சீமான். திராவிடம் என்ற கருத்தியலை தந்தை பெரியாருக்கு முன்பாகவே முன்வைத்தவர்கள் நம்முடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் நெட்டவளை சீனிவாசன் அவர்களும். 1880களிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது நம்முடைய அயோத்திதாச பண்டிதர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து என்று யாரும் பதிவு செய்ய வேண்டாம், நாம் எல்லாரும் சாதியற்ற மதமற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு அறிவித்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அயோத்திதாச பண்டிதருடைய பேரன்கள் நாம். 1881 திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகை நடத்தியவர் ஜான் ரத்னம் அவர்கள். அந்த பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர். 1881 தந்தை பெரியாருக்கு முன்பாகவே திராவிட அரசியலை பேசியவர்கள், முன்வைத்தவர்கள் ஆதி திராவிடர்கள். இன்றைக்கு சீமான் வைக்கின்ற அந்த வெறுப்பு திராவிடத்துக்கு மீதான வெறுப்பு அல்ல, அது ஆதி திராவிடர்களுக்கு மீதான வெறுப்பு என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க சாதி வெறி ஊறிய, மதவெறி ஊறிய ஒருவன் தமிழ்நாட்டிலே அரசியல் தலைவனாக இருக்கிறான் என்றால் அவன் சீமானாகத்தான் இருக்க முடியும். தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே பிரபாகரன் அவர்களை பெயரை பயன்படுத்திக் கொண்டு
மேதகு பிரபாகரன் அவர்களை தந்தை பெரியாருக்கு எதிராக முன்னிறுத்தி தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு மிக மோசமாக விமர்சனம் செய்யக்கூடிய அவதூறு செய்யக்கூடிய இடத்திற்கு நகர்கிறான். ஆனால் சாதி பிரச்சனைகளுக்கு தலையிடுவதில்லை, வேங்கவேல் பிரச்சனை பற்றி பேசுவதில்லை, தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொடுமைகள் குறித்து பேசுவதில்லை. ஆனால் முழுக்க முழுக்க இம்மாதிரியான அவதூறு பரப்புரையை செய்வதில்தான் குறியாக இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இளைஞர்கள் இம்மாதிரியான எப்படி நாம் பாரதிய ஜனதாவை எதிர்க்கின்றோமோ, எப்படி நாம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கின்றோமோ, அதே போலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சமூக விரோத கட்சியாக, இன்றைக்கு தலித் விரோத கட்சியாக இன்றைக்கு முழுக்க முழுக்க செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். நம்ம ஊர்கள கிராமங்கள்ல அங்கங்க வந்து இருப்பாங்க. ஆனால் நாம் கண்டறிய வேண்டிய தேவை இருக்கிறது, பொறுப்பு இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு யார் அதை முன்னெடுக்கிறார்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் அதை பாதுகாக்கின்ற வகையிலே நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே இந்த களத்திலே நாம் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பாரதிய ஜனதா என்ன செய்கிறது, RSS என்ன செய்கிறார்கள், வன்முறையை தூண்டுகிறார்கள். நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் எப்படி வட மாநிலங்களிலே பாபர் மசூதியை வைத்து வன்முறையை கொண்டு வந்தார்களோ, அதே போல திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் அந்த முருகன் கோயிலை வைத்து அங்க இருக்கின்ற சிக்கந்தர் பள்ளிவாசலை வைத்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். தோழரே, ஹச்ராஜன் ஒருத்தர் இருக்கிறான் பாரதிய ஜனதால, முழுக்க முழுக்க வன்முறை பேசுவது. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை தீவிரவாதி என்று சொல்வது யாரு? ஹச்ராஜா. எங்கேயோ இருந்து வந்தவன், ஒரு வந்தேரி கைபர் பாலன் கணவாய் வழியாக வந்தவன். ஆனால் மண்ணின் மையத்தில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை தீவிரவாதி என்கின்றான். இந்தியாவிலே முதல் பயங்கரவாத செயலை நடத்தியவர்கள் அவர்கள். காந்தியாரை படுகொலை செய்த கோட்சேவுடைய வாரிசுதான் ஹச்ராஜா. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க தலித்தவருடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பார்த்து தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு வன்மத்தை செய்து வருகிறார் தொடர்ச்சியாக. அந்த சமூக விரோதி தான் திருப்பரங்குன்றத்திலே சிக்கந்தர் சாவடிக்கு எதிராக, அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் விதமாக பேசுகிறார். தொடர்ந்து 1920ஆம் ஆண்டிலேயே அது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பக்கத்திலே முருகனுடைய கோவில், அங்கே இருக்கின்ற இந்த சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல். அப்படி என்றால் அங்க கட்டும் பொழுது எப்படி ஒரு சமூக ஒற்றுமையாக சமூக நல்லிணக்கத்தோடு இருந்திருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அது குறித்து வழக்கு தொடரப்பட்டது. 1920 வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கிலே 1923 அந்த வழக்கினுடைய விசாரணை தீர்ப்பு வருகின்றது. அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று, ஆடு கோழியை வெட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று அந்த தீர்ப்பிலே வருகின்றது. சுதந்திரம் அடைந்த பிறகு 1975 அந்த வழக்கு மீண்டும் வருகின்றது. அப்போதும் அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்லப்படுகின்றது, இது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டது, சொந்தமானது என்று. ஆனால் மீண்டும் இப்பொழுது திருப்பரங்குன்ற மலையை கையெடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் வன்முறையை தூண்டுவது, சமூக பதற்றத்தை உருவாக்குவது. அந்த சமூக பதற்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டம். ஆனால் அங்கு இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விடுதலை சிறுத்தை கொடி எங்காவது போய் வந்து நம்ம போய் நடனம் அப்படின்னா அதை புடுக்கிறது யாரு? கலெக்டர். கலெக்டருக்கு வேலை வந்து புடுக்கிற வேலை தான் கலெக்டருக்கு. IAS படிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு பொது இடத்திலே பொது எல்லா கொடியும் பறக்குது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கக்கூடாதா? எல்லா கொடியும் பறக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடி பறந்தா நீயும் அமைச்சர் மூர்த்தி சேர்ந்துகிட்டு நீ கொடியை வந்து புடுங்குவீங்க. அமைச்சர் மூர்த்திக்கும் சங்கீதாவுக்கும் புடுங்குற வேலை தான் இருக்குது. நம்ம அங்க மதுரை மாவட்டத்தில் மிக மோசமான ஒரு சாதி வெறியராக இன்றைக்கு அமைச்சர் மூர்த்தி அங்கே செயல்பட்டு வருகிறார்.
இந்த ஆட்சிக்கு அவமானமாக இருக்கிறார். மூர்த்தியும் சங்கீதாவும் இணைந்து கொண்டு அங்கே மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஒரு ஜனநாயக பூர்வமாக அவர்கள் செயல்படவில்லை. 141 போட்டுக்கொண்டு எப்படி அவ்வளவு பேர் வந்தார்கள் என்று நம்முடைய அண்ணன் கேட்டார். ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி முழுக்க முழுக்க அது சிக்கந்தர் பள்ளிவாசல் என்பது அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி 1991ஆம் ஆண்டு இந்திய ஒன்றிய அரசு போட்ட அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த இடத்தில் வழிபாட்டு தலங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடங்களில் போய் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அது அவர்களுக்கானது. அந்த பிரச்சனையில் அரசு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று 1991 போடப்பட்ட சட்டம் இருக்கின்றது. பாபர் மசூதி பிரச்சனை வரப்படுது. தோழர்களே, அந்த சட்டம்லாம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. மாவட்ட கலெக்டருக்கு எதுக்கு படிச்சுட்டு வந்தாங்களா படிச்சுட்டு வரலையான்னு தெரியல, இல்ல குறுக்கோளியில வந்தாங்களான்னு தெரியல. இந்த சட்டத்தை புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு உரிமையை நீங்கள் வழங்க வேண்டும். அவர்கள் தொடர்ச்சியாக ஆடு பலியிடுகிறார்கள், அது அவர்களுடைய உரிமை. பார்ப்பனர்கள் தயிர் சாதம் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் உரிமை. பார்ப்பனர்களை கூப்பிட்டு நாம் கரிசோறு சாப்பிடுங்கள் நாம் சொல்லவில்லை. அப்படி என்ன எதற்காக எங்களை தயிர் சோறு சாப்பிட சொல்ற? நீ மாட்டு மூத்திரம் நீ குடிக்கிறதா நீ குடி, ஆனா நாங்க குடிக்கல. ஆனா எங்களை நீ குடிக்க சொல்வது காரணம் என்ன? இந்த சனாதனத்தை இந்து மதம் எப்படி நிறுவ முயற்சிக்கிறது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய உரிமை, நீ என்ன வேணாலும் குடிக்கலாம். மாட்டு மூத்திரத்தை குடி, கழுத மூத்திரத்தை குடி, எது வேணாலும் நீ குடி. பார்ப்பனருடைய உரிமை, அதுக்கு நாங்கள் தலையிடவில்லை. ஆனால் மாட்டு மூத்திரம் அறிவியல் பூர்வமாக அது குணமாக்குது என்று சொல்வது எவ்வளவு பெரிய அறிவியலுக்கு புறமானது. இதை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இதையெல்லாம் யாரும் பேசுவதில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தேர்தலுடைய ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு நாம் உருவாகி இருக்கின்றோம். 1990களிலே தொடங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பி என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு அரசியல் இயக்கம் உருவாகி இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இந்த விடுதலை சிறுத்தைகள் இது ஒரு விடுதலைக்கான இயக்கம். நாளைக்கே ஒரு விடுதலை போர் வருகிறாலும் இந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் முன்னணி போர் வீரர்களாக இருப்போம். தேர்தலுக்காக நிற்கிற கட்சி அல்ல இது. தேர்தலை புறக்கணித்து 10 ஆண்டுகளாக இந்த இயக்கம் நடைபோட்ட வெற்றி நடைபோட்ட இயக்கம். தேர்தல் களத்துக்கு வந்த பிறகும் அதே வீரியத்தோடு இன்றைக்கு செயல்படுகின்றோம். ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக, அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்குமாக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, தமிழகத்திற்கு உரிமைக்காக இன்றைக்கு பேசக்கூடிய, போராடக்கூடிய ஒரு இயக்கம் எது என்றால் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் தான். காவிரி உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் அந்த காலத்திலே நாம் இருக்கின்றோம். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த டங்ஸ்டன் அந்த மக்களுக்கு எதிரானது என்று சொன்னால் அந்த களத்திலே இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். நாடாளுமன்றத்தில் காவல்துறையுடைய அதிகாரம் குறித்து ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வருகிறார்கள். IAS, IPS போன்ற அவர்களுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான் அந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தார்கள். காவல்துறைக்கு உரிமை இருக்கின்றது. காவல்துறை CBI போன்ற, NIA போன்ற மற்ற அமைப்புகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களிலும் அவர்கள் மாநில காவல்துறையுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று காவல்துறைக்கும் சேர்த்து போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஆனால் இன்றைக்கு காவல்துறை என்னவாக இருக்கிறார்கள்? சாதி வரி ஊறி போன காவல்துறையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஓரிருவர்கள் இருக்கலாம், நல்லவர்கள் இருக்கலாம், நல்லவர்கள் பற்றி நாம் பேசவில்லை. ஆனால் அவருடைய போக்கு என்னவாக இருக்கின்றது? காவல்துறையுடைய போக்கு நாம் புகார் கொடுத்தால் என்னவான புகாராக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க HSR யார் மீது போடப்படுகிறது? கையெழுத்து போன வந்து ஒரு நாளும் தேர்தல் நேரத்துல வந்து HSR வாங்க கையெழுத்து போடுங்க. அதுதான் கள்ளக்கடத்தல் பண்றான், மணல் திருடுறான், அவன் கஞ்சா விற்கிறான். கஞ்சா எங்க இருக்கிற யாராவது வெளியூர்காரன் வந்து கேட்டா நேரம் கஞ்சா விற்கிற இடத்துக்கு வந்து நீங்க தேட வேண்டியதில்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டாலே வந்து கஞ்சா விற்கிற இடத்த சொல்லிடுவாங்க.
அப்படி காவல்துறைக்கும் போலீஸுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் சம்பந்தம் இருக்கு, கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கும் போலீஸுக்கு சம்பந்தம் இருக்கு. எங்காவது விபச்சாரம் நடக்குதுன்னா அது போலீஸுக்கு தெரியும். எங்காவது பிக் பாக்கெட் இருக்குன்னா அது பிக் பாக்கெட்காரனுக்கும் போலீஸுக்கு தொடர்பு இருக்கு. எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. எல்லாம் மாமூல் வாங்கிக்கிறாங்க. ஆனா அந்த வழக்கை யார் பண்றாங்க, யார் மேல போடுறாங்க? அந்த பகுதியில் இருக்கிற யாரோ அப்பாவி குறவர் மக்கள் மீது பிடிச்சு அதை வழக்கு போடுறது, திருட்டு கேஸ். இல்லைன்னா இங்க இருக்கிற தலித்துகள் மீது வழக்கு போடுறது. நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. ஒருத்தர் சோத்துல தண்ணியில மலத்தை கலப்பானா, எவ்வளவு பெரிய தான் குடிக்கிற தண்ணியிலேயே மலத்தை கலப்பாங்களா? இந்த கொஞ்சம் கூட இது நாகரிகம் தெரியாதா? எப்படி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு சொல்வாரு முன்னாடி, அவர்கள் வீட்டை அவர்களை எரித்து விட்டு வீடுக்காக அவர்கள் பொய் வழக்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த சாதி புத்தி தான் காவல்துறைக்கு இருக்கின்றது. அதுக்காக நாம் சொல்கின்றோம், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிவை கொண்டிருக்கின்றன. டெல்லியினுடைய அந்த பாஜக அரசு, மோடி அரசு இன்றைக்கு மதவாதத்தின் பெயரால், மதவெறியின் பெயரால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே மொழியை கொண்டு வருவதற்காக அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாடு என்பது அவர்களுக்கான இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மதச்சார்பற்ற ஒரு அரசு, ஒரு நாடு. ஆனால் மோடி வகையராக்கள், பாஜக சேர்ந்த கும்பல்கள் இன்றைக்கு இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற துடிக்கிறார்கள். அந்த இந்து ராஷ்டிரத்திற்கு அவர்களுக்கு தடையாக இருப்பது மதச்சார்பற்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை. தேசிய இனங்களுடைய எழுச்சி, தேசிய இனங்களுடைய அடையாளங்கள். ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் என்ற பெயரில் இயங்கக்கூடிய ஒளி தமிழ் தேசியவாதிகளை வைத்துக் கொண்டு RSS முழுமையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் நகர்கிறார்கள். பாரதிய ஜனதா எப்படி இன்றைக்கு சமூக விரோத இயக்கமாக, ஒரு பயங்கரவாத கட்சியாக இன்றைக்கு இந்தியா முழுக்க செயல்படுகிறார்களோ, அதே நுட்பத்தை தான் இன்றைக்கு நாம் தமிழர் இயக்கம் செயல்படுகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தலித்துகளுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது உரிமை சார்ந்த போராட்டம். நீங்கள் யாரையும் கண்டுபிடிக்கவில்லை. காமதேவ படுகொலையில் யாரையும் கண்டுபிடிக்கவில்லை. அதற்காக வழக்கை முடிக்க வேண்டும் என்று வேறு குடும்பத்திலே ஒருத்தரை கைது செய்ய முடியுமா? கண்டுபிடிக்கல. இத்தனை வருஷமா கணக்கு. அமைச்சரா இருக்கிறாங்க. அதனால கேச சட்டப்படி முடிக்கணும் இந்த வழக்குல. அதனால அந்த குடும்பத்திலே யாரோ ஒருவரை, ஒரு உறவினரை, யாராவது இவர் தான் குற்றவாளி என்று நீங்க கைது செய்ய முடியுமா? ஆனால் அதை விட மோசமாக இன்றைக்கு வேங்கவேல் பிரச்சனையில் காவல்துறை இந்த போக்கை கையாண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். எத்தனை முறை கேட்டாலும் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இத்தனைக்கு அவன் முரளி ராஜா என்ற அந்த அவர் ஒரு போலீஸ் தான். படித்தவன் போலீஸா இருக்கிறவன் எப்படி செய்வான் அந்த ஊர்ல? இந்த மாதிரியான போக்குகள் மிக மோசமாக. இது தமிழ்நாடு அரசுக்கு அவமானம், தமிழ்நாட்டுக்கு அவமானம். இந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து போக முடியாது. ஆகவேதான் மீண்டும் சொல்கின்றோம், எங்களுடைய உரிமைகள் என்பது யார் தடுத்தாலும் நாங்கள் அந்த உரிமையை மீட்டெடுக்காமல் விட மாட்டோம். கூட்டணியில் இருந்தாலும் சரி, இந்த களத்திலே நாங்கள் தொடர்ச்சி இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துக் கொண்டே இருப்போம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், சாதி ஒழிப்பை முன்னெடுத்துகின்ற இயக்கம், தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துகின்ற இயக்கம், மேலகு பிரபாகரன் அவர்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட இயக்கம், ஒட்டுமொத்தமான மக்களுக்கான இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு இந்த வேங்கவேல் பிரச்சனையில இந்த களத்திலே நாங்கள் நின்று களமாடுகிறோம் என்றால் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு வன்முறையை செய்யக்கூடியவர்களை கைது செய்யவில்லை தமிழ்நாடு அரசு. வெறுமனே வழக்குகளை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாரையும் இன்னும் கைது செய்யவில்லை. ஆனால் அப்பாவி இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனே கைது செய்து அவர்கள் சிறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலே ஒருங்கிணைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக வேங்கவேல் பிரச்சனையில் கவனம் செலுத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேறும் வரை
இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படும் வரை தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் களத்திலே நின்று களமாடுவோம். எந்த இடத்திலும் எங்களுக்கான சமரசம் இல்லை. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.